எதற்காக மதுரையில் 144? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் மத அரசியல் செய்து ஜெயிக்க நினைப்பவர்களின் பருப்பு இங்கு வேகாது. அவங்க பருப்பு இங்கு வேகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய செய்தி, முக்கிய செய்தி. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு. பொதுக்கூட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ அனுமதி இல்லைன்னு மதுரை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40-45 வருஷமாக மதுரையில் இந்த மாதிரி ஒரு 144 தடை உத்தரவு நான் கேள்விப்பட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்தான் மனிதர்களை காப்பாற்றுகிறார். ஆனால் மனிதர்களிடமிருந்து கடவுளை காப்பாற்றப் போவதாக ஒரு கும்பல் கிளம்பியிருக்குது. அந்த கும்பல் எல்லா மாநிலங்களிலும் மத அரசியல் செய்து அதன் மூலம் குளிர்காய்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மதுரையிலையும் தமிழ்நாட்டிலையும் சின்ன நினைக்கிறாங்க. அதோட பின்புலம் தான் இது. குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் வாழும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமா மச்சான் மாப்பிள்ளை இந்த மாதிரி உறவு முறை வைத்து சொந்த பந்தங்களைப் போல் சகோதரத்துவத்துடன் பழகி வருகிறார்கள். கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைலாம் நான்லாம் சிக்கந்தாமலை அந்த தர்காவுக்கு போயிருக்கேன். கீழே திருப்பரங்குன்ற மலையில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். அது மாதிரி கீழே இருக்கவங்க மேலே சாப்பிட வருவாங்க, மேலே இருக்கவங்க கீழே சாப்பிட போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவங்க இரு சமூகத்துக்கிடையே ஒரு சின்ன கருத்து முதலோ சின்ன பிரச்சனையோ வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதை ஒரு பாசிச சக்தி கையில் எடுத்து அதன் மூலம் குளிர்காய நினைக்கிறார்கள். அதற்கு தமிழகத்தில் நிச்சயமாக தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரி ஏதாவது பிரிவினை உருவாக்கி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி இரு மதத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது பிரச்சனை உருவாக்கி அதில் ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமாக நப்பாசில் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளில் பாசிச சக்திகள் ஈடுபடுது. அதுக்கு நிச்சயமாக இது பகுத்தறிவு மண் இடம் கொடுக்காது. தமிழக மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எப்போதும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று நம்பக்கூடியவர்கள் நானும் ஒருவன். நிச்சயமாக அதை யாராலும் சீர்குலைக்க முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் தமிழக மக்கள் அனைவரும், குறிப்பாக மதுரை வாழ் மக்கள், இப்போ நடக்கும் இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் இந்துக்களானாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி எந்த மதவாத சக்தியும் பின்னாலும் போகாமல் நாம் அனைவரும் ஒரு ஒற்றுமையானவர்கள் என்பதையும் இந்தியாவின் இறையாண்மைக்கு பாதுகாப்பானவர்கள் என்பதையும் நிரூபிப்போமாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.